இப்போ நம்ம இந்த வீடியோல நீங்க அறியப்படாத 3 சிவனாலயங்கள பார்க்க போறோம். அது எங்கெங்க அமைஞ்சிருக்கு, எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தமலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போக போறோம். அந்த கிராமத்துல ஒரு மலை இருக்கு. அதன் பெயர் தான் பாருங்க தீர்த்தமலை. அங்க பாருங்க தீர்த்தகிரீஸ்வரர் அதாவது சிவன் ஆலயம் இருக்கு மற்றும் வடிவாம்பிகை அம்மன் ஆலயமும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய சுவாமி ஆலயங்கள் அந்த மலைக்கு மேல அடங்கியிருக்கு. நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தீர்த்தமலை அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம தீர்த்தமலை அப்படின்ற அந்த மலைப்பகுதி இப்போ இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, அங்க என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா முழுசா பார்க்க போறோம். இப்போ நீங்க தீர்த்தமலைக்கு போகணும் அப்படின்னா இது தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அரூருக்கு அருகில் பாருங்க இந்த தீர்த்தமலை அப்படின்ற ஒரு வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. நீங்க தருமபுரியிலேருந்து வரீங்க அப்படின்னா அரூர் நீங்க வரலாம். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுபோல திருவண்ணாமலையிலிருந்து வரீங்க அப்படின்னா திருவண்ணாமலை தன்றாம்பட்டு, அதுக்கப்புறம் தானிப்பாடி, தானிப்பாடியிலிருந்து நீங்கள் தீர்த்தமலை பஸ்ஸில் வரலாம். அரூர் பஸ்ஸில் கூட நீங்கள் தீர்த்தமலையில் இறங்கிக்கலாம். இது போல் பாருங்கள் அந்த ரூட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஆலயத்துக்கு வரலாம். இப்போ அந்த தீர்த்தமலைக்கு நம்ம செல்லக்கூடிய வழியில் நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் எல்லாம் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இது போல் பாருங்கள் நம்ம தீர்த்தமலைக்கு போகக்கூடிய வழியில் பாருங்கள் நிறைய சிறப்புமிக்க கோவில்கள்லாம் இருக்கு. நீங்கள் அதையும் நீங்கள் காண முடியும். இந்த சாமியோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நாங்களும் பாருங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த வழியாக செல்லும் பொழுது காளியம்மன் கோவிலை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் ஒரு சிறப்புமிக்க காளியம்மன் கோவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்பவுமே போயிட்டு வரும் பொழுது நாங்கள் அம்மனை கும்பிட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நாங்கள் போகும்போது அம்மனை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போக ஆரம்பிப்போம். நீங்கள் இது போல் இந்த வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் காளியம்மனை வழிபட்டுட்டு கூட நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம். அப்படியே நம்ம சென்று கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே இடதுபுறத்தில் பாருங்கள் முனீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. முனீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. அதையும் நம்மளால் பார்க்க முடியும். இது போல் பாருங்கள் நிறைய தெய்வ சிலைகள் பாருங்கள் அங்கே நம்ம செல்லக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கோம். நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம தீர்த்தமலை அப்படின்ற கிராமத்தை ரீச் பண்ணியாச்சு. இப்போது இது பாருங்கள் தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயில், அதாவது தீர்த்தமலைக்கு செல்லக்கூடிய நுழைவாயில். நம்ம இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம பாருங்கள் தீர்த்தமலைக்கு மேலே நம்ம ஏற முடியும். இங்கே பாருங்கள் நமக்கு மலைக்கு மேலேயும் கோவில்கள் இருக்குது, கீழேயும் பாருங்கள் கோவில்கள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்க போகிறதுல நம்ம மலைக்கு மேலே ஏறி அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா இங்கே டோக்கன் போட்டுக்கலாம். வண்டியை விட்டுட்டு நீங்கள் டோக்கன் போட்டுக்கலாம். 30 ரூபா பாருங்கள் டோக்கனுக்கு. இப்போ அந்த டோக்கன் நீங்கள் மேலே போயிட்டு கொண்டு வர வரைக்கும் அந்த டோக்கன் வச்சுருக்கணும். அந்த டோக்கன் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபுல் சேஃப்டியாக பார்த்துப்பாங்க வண்டியை. இப்போது நீங்கள் இது போல் லாங்கிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டியை டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பாருங்கள் அந்த மலைப்பகுதிக்கு செல்லக்கூடிய வழி. இப்போ இந்த வழியில் இருந்து தான் பாருங்கள் நம்ம மலை ஏற தொடங்கணும்.
பைக் போனால் நேராக போகணும் அப்படி எடுத்து. கழுது இருக்கா? இப்போ நாங்கள் செல்லும் பொழுது வந்து பாருங்கள் கழுதையை வந்து பார்த்தோம். இதுதான் வந்து பாருங்கள் கழுதை. இப்போது இந்த கழுதையை வந்து பாருங்கள் அது வந்து குட்டி வந்து போட்டிருக்கு. சின்னதாக குட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்குது அதோடைய விளையாட்டு எல்லாமே. நம்ம கண்ணுக்குட்டி எப்படி விளையாடுமோ அதே போல் தான் வந்து பாருங்கள் இந்த கழுது குட்டியை வந்து பாருங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருந்தது. இப்போது அதுவே கொஞ்ச நேரம் வந்து பாருங்கள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தீர்த்தமலையில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பாருங்கள் குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நீங்கள் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒரு பொருளை கொண்டு போனால் சேஃப்டியாக கொண்டு போகணும். இதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு வந்து பாருங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து மேலே கொண்டு போகிற பொருள் உங்களுடைய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கிட்ட இருந்து. ஓகே, நீங்கள் வந்து கீழே இருந்து நடந்து மேலே செல்லும் பொழுது அம்மன் கோயில் வந்து பார்ப்பீங்க. அம்மனை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து மலையேற வந்து தொடங்கலாம். இது போல் வந்து பாருங்கள் அந்த மலையோட கீழ்ப்பகுதியிலேயே வந்து நிறைய கோவில்கள், நிறைய தலங்கள்லாம் வந்து பாருங்கள் புனித தலங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அனைத்து தலங்களையும் நீங்கள் வந்து வணங்கிட்டு நீங்கள் வந்து மலையேற தொடங்கலாம். ஓகே, இப்போ இந்த கழுதையை பார்த்தோம்ல, இந்த கழுதை எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா மேலே வந்து கோயில் வேலைப்பாடுகள்லாம் நடக்கும். கோயிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் சுமந்து மேலே கொண்டு செல்வதற்காக இந்த கழுதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க இங்கே. ஏன்னா மனுஷங்களாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு சில போயிட்டு போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கழுதைகள் இருந்தால் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ கழுதையை வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வந்து பாருங்க ஒரு வண்டி வந்து விட்டிருக்காங்க. நான் வந்து பாருங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வண்டி வந்து பார்க்குறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி செயல்பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மலை ஏறுறவங்க இப்போ அங்கேருந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பாருங்க இந்த வண்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ அந்த நுழைவாயில் பார்த்தோம்ல, அந்த நுழைவாயில இருந்து இந்த மலையோட அடிவாரம் வரைக்கும் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து வரும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா வந்து பாருங்க வாங்குவாங்க. நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த வண்டியில் வந்து வரலாம். இப்போ அது போல் மலை ஏறி கீழே இறங்கிட்டவங்களும் அந்த நுழைவாயில் வரைக்கும் போகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம வந்து நம்ம தீர்த்தமலையை ஏறுவதற்கு முன்பு இப்போ அந்த படிக்கட்டு இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோயில்கள்லாம் வந்து பாருங்க அமைஞ்சிருக்கும். இங்கேயும் வந்து பாருங்க லிங்கமாக இருக்கட்டும், நந்தியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மேலே ஏற தொடங்கலாம். இங்கே வந்து பாருங்க ஒரு சில கோவில்களும் வந்து அமைஞ்சிருக்கு. முருகர் கோயிலாக இருக்கட்டும், இது போல் முக்கியமான கோயில்களும் வந்து பாருங்க இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் வந்து இந்த கழுதையை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து பாருங்க அவ்வளோ டீசெண்டாக போயிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க இந்த கழுதையை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணலை. அதுவே வந்து பாருங்க கரெக்டாக அதோட வேலையை வந்து பார்க்கும். நேராக மேலேருந்து கீழே வரும். இப்போது கீழே போயிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் மேலே போகும். யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பழகிடுச்சு அப்படின்னா இப்போ அது பாட்டில் மேலே போயிட்டு கீழே வந்து இறங்குது பாருங்க. எவ்வளோ லைனாக இறங்குது பாருங்க, வரிசையாக இறங்குது பாருங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் எவ்வளோ வரிசையாக இறங்குது பாருங்க. இப்போது இந்த கழுதைகள் எல்லாமே பொருட்களை மேலே கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துவாங்க.
எல்லாமே எடுத்துட முடியாது. இப்போ நம்ம இந்த தீர்த்தமலையில் வந்து பாருங்க, இந்த குரங்குகளோட முழு ஃபேமிலியை நம்மளால வந்து பார்க்க முடியும். அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், சித்தி, சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாருங்க, அந்த குரங்குகளோட இனம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதனால வந்து பாருங்க, நீங்கள் வந்து பை எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக கொண்டு போங்க. பட் அதுக்காக எதனா வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து மேலே கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு எதனா பொருட்கள் வந்து அதுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது பார்த்துருச்சு அப்படின்னாலே உங்களை வந்து விடாது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பையை வந்து பிடுங்கிட்டு அது வந்து எடுத்துகிட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து சேஃபாக வந்து போங்க. நீங்கள் அதுக்கு தனியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்காக கொண்டு போகக்கூடிய அந்த பொருட்களை அதுக்கு தெரியாமல் மறைச்சி கொண்டு போகிறதே சேஃபு. சண்டை போடாதீங்க. ஏய், என்ன சண்டை ரெண்டு பேருக்கும்? சார் வேற இருக்கா? கேஸ் போட்டு போயா? குட்டி பையன் கேஸ் மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது யார் யார் அப்படின்னு அது யார் சார்? நான் விட்டு இல்லை, எல்லாம் சரியா வந்துருக்கேங்க. நான் விட்டுங்க. இப்போது நம்ம வந்து தீர்த்தமலைக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து நம்ம தீர்த்தமலைக்கு வந்திருப்போம். தீர்த்தமலை வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ரெகுலராக வருவோம். பட் இருந்தாலும் இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த தீர்த்தமலை அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், இந்த தீர்த்தமலையில் பாதி தூரம் தான் வந்திருக்கோம். மேலே போயிட்டு இப்போ புதுசாக கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடய வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கம்ப்ளீட் பண்ணாலும் தெரில. நான் போகும்போது இந்த கோயிலோட வேலைப்பாடெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நந்தியை வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து இந்த நந்தியை வழிபட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து போக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மலைக்கு மேலே ஏறும்போதோ சரி அல்லது கீழே இறங்கும்போதோ சரி, நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ அதில் வரக்கூடிய கவர்ஸாக இருக்கட்டும் அல்லது தேவையில்லாத குப்பைகளாக இருக்கட்டும், இது போல் பிளாஸ்டிக் கழிவுகள் எதுனா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை நீங்கள் வந்து வீணாக ஃபாரஸ்ட்டில் போட்டு அசுத்தம் பண்ணாமல், இது போல் குப்பை தொட்டிகளை வந்து அங்கே நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த குப்பை தொட்டியில் போடுங்க சேஃபாக. அவங்க வந்து பாருங்கள் அதை வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளினால் காடுகளுக்கு நிறைய ஆபத்துகள் வந்திருக்கு. அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து சேஃபா குப்பை தொட்டியில வந்து போட்டுருங்க. தலைக்கு எவ்வளோ தில்லு பாரு. எல்லாம் குழந்தை வரதுக்காக ஊஞ்சல் கட்டிட்டு போனா இவர் ஆடுறாரு சொகுசா. கீழே விட்டாரா? இப்போ இந்த தீர்த்தமலைக்கு வந்து பாருங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாருங்க இந்த தீர்த்தமலைக்கு வந்து வருவாங்க. நம்ம வந்து பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறுவோம்ல,
அந்த வெள்ளியங்கிரி மலையாக இருக்கட்டும், சதுரகிரி மலையாக இருக்கட்டும், இது போல் பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறுவோம்ல, அந்த மலை மாதிரி பெரிய மலையெல்லாம் கிடையாது. சீக்கிரமாக வந்து பாருங்கள் நம்ம வந்து ஏறிடலாம். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து பாருங்கள் நம்மளால் ஏறிட முடியும் இந்த தீர்த்தமலையை. அவ்வளோ உயரம் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஷார்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஜாலியாக பேசிட்டு வரோம் அப்படின்னா நம்ம போகிறதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு மலை தான். நீங்கள் இந்த ஊரேங்களா ஐயா? வாழப்பாடியா? இப்போ கோயிலுக்காக வந்தீங்களா? இல்லை, நான் இங்கே தர்மம் எடுத்துக்கிறேன். அப்படிங்களா? தர்மம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கும்பிடிக்காக இருக்கிறேன். இங்கே எடுத்தேன்னா கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? அந்த வேண்டுதல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடுவீங்க. ம். ஐயா நீங்களுமா? இவர்? அவர் இங்கே இருக்கிறவர். ஆ உள்ளூர் அவர். சரிங்க. தர்மம் எடுத்ததுன்னா சாமிக்காக வேண்டிட்டு அப்படியே இங்கேயே இருந்து ஆமாம், சாமிக்காக இருந்து சாமிக்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம் போயிடுவீங்க வீட்டுக்கு. சரிங்க. உள்ளே போய் உட்காந்துப்போமா? எப்போ மழை விடுதோ அதுக்கப்புறம் தான் போக முடியும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் கோவிலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோவிலை வந்து அடைந்து விட்டோம். இப்போது கோவிலுக்கு நம்ம செல்வதற்கு முன்பு இங்கே வந்து பாருங்கள், இப்போது கடைகள் வந்திருக்கு. கீழே வந்து பாருங்கள் கடைகள் வந்திருக்கும். உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து மேலே போயிட்டு நீங்கள் வந்து சாமிக்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து மேலே போகிறதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி நம்ம வந்து மேலே போகலாம். இப்போது ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்ட பிறகு இங்கே வந்து பாருங்கள் இதுதான் அந்த கடை. அந்த கடையை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த தேவையான பொருட்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து சாமிக்காக கொண்டு போகலாம். இப்போ மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்து குளிக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கழிவறைகளும் வந்து பாருங்கள் இங்கே வந்துருக்கு. மொட்டை அடிக்கக்கூடிய இடங்களும் வந்து பாருங்கள் இங்கே வந்துருக்கு. குளியல் அறைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளியல் அறை, நவீன கழிவறை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மொட்டை அடிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்னதான கூடம், அங்கே சாப்பாடு போடுவாங்கள்ல அந்த பகுதியும் வந்து பாருங்கள் இங்கே வந்திருக்கு. இதுதான் வந்து பாருங்கள் அன்னதானம் போடக்கூடிய இடம். இங்கே வந்து ஒரு 12 மணி 12:15 இந்த டைமில் தான் போடுவாங்களா. அது லிமிட்டட் சாப்பாடு தான். டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த சாப்பாடு டைமிங் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி இருக்குது. வருங்காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் மாறுதானு. இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம் வந்து பாருங்கள் இந்த இடம்லாம் இப்படி இருக்குது. அந்த கழிவறையாக இருக்கட்டும், மொட்டை அடிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இப்படி வந்து இருக்குது. இப்போது வருங்காலத்தில் அது எப்படின்னா மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் இந்த கோவில்கள்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வேலைப்பாடுகள்லாம் முடியாமல் தான் இருக்குது. இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் இங்கே வந்து நிறைய இடங்களை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் நிறைய சிவன் கோயில்களுக்கு போயிருக்கேன். மலை கோயில்கள்லாம் அங்கெல்லாம் வந்து பாருங்கள் அன்னதானம் அப்படின்றது வந்து பாருங்கள் 24 ஹவர்ஸ் வந்து பாருங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த தீர்த்தமலையிலும் அன்னதானம் அப்படின்றது 24 ஹவர்ஸ்க்கு போட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து இங்கே வந்து வராங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பசியை தீர்த்த மாதிரி ஒரு உதவியாக வந்து இருக்கும். ஓகே, என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது இதுதான். ஓகே, இப்போது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அந்த சிவன் கோவில், இந்த சிவனாலயம் அப்படின்றது வந்து பாருங்கள் 1500லேருந்து 2000 வருடங்கள் 2000 ஆண்டுகள் வந்து பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்த்தமலை, இந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சிவனாலயம் அப்படின்றது. இப்போ அந்த காலத்தில் வந்து பாருங்கள் சோழர், பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்திலிருந்து கோவில் விரிவுபடுத்தப்பட்டதாக கல்வெட்டுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது தேவார பாடல்லாம் வந்து இந்த திருத்தலம் வந்து இடம்பெற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த பகுதியை வந்து நம்ம இந்த சுற்றி முடிப்பதற்கு வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து ஆகும். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பாருங்கள் இங்கே நிறைய தலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. புனித தலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய
கோவில்கள் வந்து இதுக்குள்ளவே வந்து பாருங்க அடங்கியிருக்கு. இப்போ இந்த கோவில்களுடைய வேலைப்பாடுகள் அனைத்து முடிஞ்சிட்ட பிறகு, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இந்த கோவில் வந்து ப்ராப்பரா தெரியும். இங்க வந்து பாருங்க இந்த இடத்துக்குள்ளேயே நிறைய கோவில்கள் வந்து இருக்கு. நிறைய சுவாமிகள் வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என் பக்கத்துலேயே வந்து பாருங்க நெருக்கமா இருக்கு. நம்ம வந்து இது முழுசா வேலை முடிஞ்சிட்ட பிறகு தான் இது எங்கெங்க என்னென்ன கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து தெரியப்படுத்த முடியும். நான் வந்து இந்த வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நான் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் மறுபடியும் வீடியோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மறக்காம உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த கோவில் கட்டுமானத்திற்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து நேரடியாக இவங்க கிட்ட வந்து நீங்கள் உதவி வந்து பண்ணலாம். இந்த கோவிலுக்கு எதனா பொருட்கள் வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது கட்டுமானத்திற்கு உதவி பண்ணுவதாக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச உதவி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவனாலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இந்த சிவனாலய வளர்ச்சிக்காக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடவுளான ஈசன் அருளால் கோடி புண்ணியத்தை உங்களால் பெற முடியும். இப்போ இந்த தீர்த்தமலையோட ஸ்பெஷலே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய தீர்த்தம் தான். அதாவது நம்ம தீர்த்த மலையிலேயே தீர்த்தம் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. நம்ம இதுலேயே புரிஞ்சுக்கலாம் இந்த மலையோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு, தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராமாயண கதையே வந்து இருக்குது. ராமாயண புராணமே வந்து பாருங்கள் இதுக்கு வந்து இருக்குது. இப்போது இந்த புராண கதையின்படி இந்த தீர்த்தம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னா, புராண கதையின்படி ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையை வந்து எடுத்து செல்லும்போது இங்கே வந்து ஓய்வு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இப்போ அந்த ஓய்வெடுத்த நேரத்தில் இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இப்போ இந்த மலைப்பகுதியில் வந்து தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எப்படியாவது தண்ணி வர வைக்கணுமே, தண்ணியை வச்சு வழிபடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அனுமனுடைய வாளாலையும் அவருடைய கையாலையும் அடித்து தண்ணீரை வரவழைச்சதாக வந்து கூறப்படுகிறது. புராண கதையில் வந்து பாருங்க கூறப்படுகிறது. அதுபோல தண்ணீரை வரவழைச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து கடவுளை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இப்போது இப்படிப்பட்ட இந்த தீர்த்த மலையில் பல புனித நீரூற்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது இங்கே வந்து ராம தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், அனுமன் தீர்த்தம், கௌரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் புனித தீர்த்தங்கள்லாம் வந்து நிறைய இருக்குன்னு வந்து கூறப்படுகிறது. உங்களாலே வந்து பாருங்கள் அந்த புனித தீர்த்தங்களாக பார்க்க முடியும். இப்போ மேலேருந்து வருது பாருங்கள், இது வந்து எப்போவுமே நிற்காமல் வரும். இப்போது நீங்கள் எல்லா ஊர்லேயும் பாறைகள் வந்திருக்கு, நான் மலைப்பகுதியில் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் இது போல் பாறையிலிருந்து நீர் வர்றதை வந்து உங்களால் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனால் உங்களால் வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து பாருங்கள் இந்த கல்வெட்டில் வேற ஒரு லாங்குவேஜில் வந்து பாருங்கள் ஏதோ எழுதியிருக்காங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னல பாண்டிய சோழ மன்னர்கள் சொல்லிட்டு, இப்போ அவங்க இருக்கிற காலத்திலே வந்து பாருங்கள் அதெல்லாம் கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது. இப்போ நமக்கு வந்து பொதுவாக பாறையிலிருந்து நீர் வருவது அப்படின்றது நமக்கு வந்து புதுசு இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா மழைக்காலங்களில் வந்து பாருங்கள் நிறைய காடுகளில் வந்து பாருங்கள் பாறையிலிருந்து தண்ணீர் வந்து வரதான் செய்யும். அது வந்து நேச்சுரல், இயற்கை. இப்போது இங்கே வந்து பாருங்கள் இந்த இயற்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்து பாறையிலிருந்து மழைக்காலங்களில் மட்டும் இல்லை, எவ்வளோ வறண்டு வெயில் அடித்தாலும் வெயில் காலங்களிலும் வந்து பாருங்கள் இந்த பாறையிலிருந்து நீர் வருவது அப்படின்றது குறையவே குறையாது.
நீர் அப்படின்றது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சரியான அளவுக்கு நீர் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து பாருங்கள் இந்த தீர்த்தமலையோட ஸ்பெஷலு. இந்த தீர்த்தமலை அப்படின்றது இதில் வரக்கூடிய தீர்த்தம் அப்படின்றது ஒரு தெய்வீக தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுகிறது. இங்கே வந்து அனைவருமே வந்து பாருங்கள் ஒரு கோவில் விசேஷம் தொடங்குவதற்கு முன்பும் அல்லது ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு முன்பும் வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அவங்களுடைய நல்ல காரியங்களை வந்து ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுகிறது. இப்போ இது போல் இந்த தீர்த்தமானது நமக்கு வந்து அனைத்து காலங்களிலும் நிற்காமல் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து பாருங்கள் ஒரு இயற்கை மூலிகை நிறைந்த ஒரு தீர்த்தமாக எல்லாராலையும் கருதப்படுகிறது. அதனால் வந்து பாருங்கள் இந்த தீர்த்தமலைக்கு ஒரு நாளைக்கு பக்தர்கள் வர்றது அப்படின்றது வந்து பாருங்கள் எப்போவுமே குறையவே குறையாது. எப்படி இருந்தாலும் டெய்லி வந்து பாருங்கள் பக்தர்கள் வந்து இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பக்தர்கள் வருகை அப்படின்றது இங்கே வந்து நிற்கவே நிற்காது எப்போவுமே. அதனால் வந்து பாருங்கள் ஒரு சிறப்பு மிக்க ஒரு புனித தலமாக இந்த தலம் வந்து விளங்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த புனித தீர்த்தத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து நீராடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்து வரலாம். இப்போது இதுவே நீங்கள் சிவராத்திரியாக இருக்கட்டும் அல்லது பௌர்ணமியாக இருக்கட்டும் இது போல் முக்கியமான நாட்களில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் கூட்டங்கள் வந்து அதிகமாக வரும். நிறைய பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களால் வந்து பாருங்கள் தனியாக நின்னோ அல்லது நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பாருங்கள் நீராட முடியாது. தீர்த்தத்தை வந்து உங்களால் தெளிச்சுட்டு உங்களால் போக முடியாது. அவ்வளோ கூட்டமாக க்ரௌடாக ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு நார்மல் டேஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு நீராடிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். அனைத்து தீர்த்தத்துலேயும் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நீராடலாம். இப்போது இந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து நீராடும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அழித்து புதிய சக்தியை வந்து பிறப்பிக்கிற வகையில் வந்து பாருங்கள் கூறப்படுகிறது. ஒரு பாவங்கள் நீக்கிய மாதிரி வந்து பாருங்கள் கூறப்படுகிறது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு வந்து தீர்த்தத்தில் தெளிச்சுட்டு நீராடிட்டு போனால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் சொல்லிட்டு ஒருபோதும் கனவில் கூட எண்ண வேண்டாம். இப்போது எந்த ஒரு பாவமும் பண்ணாமல் நீங்கள் வந்து நல்லவராக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான புனித தலத்துக்கெல்லாம் உங்களால் போக முடியும். இல்லைனா போகவே முடியாது. இப்போது இந்த தீர்த்தமலைக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா இப்போது இங்கே வந்து பாருங்கள் இரவு பகல் அனைத்து நேரங்களிலும் வந்து பாருங்கள் நம்ம வந்து மலை ஏறி நம்ம வந்து தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து முழுகலாம். நம்ம தீர்த்தத்தில் வந்து குளிக்கலாம். இது போல் விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதுக்குன்னு வந்து பாருங்கள் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கொடுக்கல இது வரைக்குமே. இப்போதைக்கு வந்து பாருங்கள் எல்லோரும் இரவும் பகலும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க பக்தர்கள் அனைவரும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் இப்போது நம்ம வந்து இங்கே நவகிரக கோவிலாக இருக்கட்டும் அல்லது அம்மன் ஆலயமாக இருக்கட்டும் அல்லது சிவன் ஆலயமாக இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் வந்து பாருங்கள் இன்னும் கோவில் வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற புனித தலங்கள் மற்ற புனித கோவில்கள் அனைத்தும் வந்து பாருங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைப்பாடு அனைத்தும் முடிந்த பிறகு தான் வந்து பாருங்கள் நம்ம வந்து அனைத்து புனித ஸ்தலங்களுக்கும் போக முடியும். இப்போ இந்த தீர்த்தத்தில் வந்து பாருங்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நீராடலாம். இங்கே வந்து பாருங்கள் பெண்கள் வந்து உடை மாற்றும் அறையும் வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது. சேஃபாக வந்து பாருங்கள் பெண்களும் வந்து அவர்களுடைய ஆடைகளை வந்து மாற்றிக்கொள்ளலாம். பிரசாதம் வாங்கிங்க, லட்டுல தீர்த்தத்துல சேர்த்து லட்டு வாங்கிங்க, தீர்த்த பிரசாதம் லட்டுல தீர்த்தத்துல சேர்த்து லட்டு வாங்கிங்க, தீர்த்தத்துல சேர்த்து லட்டு. எந்த காரியெல்லாம் இல்லை
இப்போ நாங்கள் வந்து தீர்த்தமலை பயணத்தை முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு செல்லக்கூடிய வழியில் அமைந்துள்ள, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டாறு அப்படின்ற ஒரு கிராமத்தில் கைலாசநாதர் அப்படின்ற ஒரு சாமி திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பாருங்கள் நாயகி ராஜநந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள் ஒரு நந்தியும் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் இன்றைக்கி வந்து நடைபெற்றிருக்கு. இது வந்து சிவராத்திரி தினம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிறப்பு பூஜைகள்லாம் நடந்திருக்கு. அன்னதானம்லாம் அங்கே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு நாங்கள் வந்து உணவெல்லாம் அருந்திட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாருங்கள் வீட்டுக்கு வந்து போனோம். இப்போ அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கைலாசநாதர் இந்த சிவனாலயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து தானிப்பாடியிலேருந்து நீங்கள் வந்து தீர்த்தமலைக்கு போகக்கூடிய வழியில் வந்து பாருங்கள் கூட்டாறு அப்படின்ற கிராமத்தில் ரைட் சைடில் வந்து பாருங்கள் இந்த சிவனாலயம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து தண்டராம்பட்டு மற்றும் தானிப்பாடி சைடில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சிவன் பக்தராக இருக்கீங்க, சிவனாலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தானிப்பாடி இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சிவனாலயங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த சிவனாலயமும் வந்து பாருங்கள் நமக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிவனாலயம் தான். அதாவது தானிப்பாடிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிவனாலயம் தான். நீங்கள் வந்து தண்டராம்பாட்டு சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி, தானிப்பாடி சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களால் இந்த சிவனாலயத்துக்கு வர முடியும். சிறப்பு நாட்கள் அனைத்தையும் இங்கே வந்து பாருங்கள் பூஜைகள் வந்து பண்ணுவாங்க. இந்த புனித தலமானது மோத்தக்கல்லுக்கு செல்லக்கூடிய வழிக்கு முன்புறமாக அமைந்துள்ளது. மொத்தக்கல்லுக்கு செல்லக்கூடிய வழியில் இல்லை, மோத்தக்கல்லுக்கு செல்லக்கூடிய வழியில் முன்புறமாக இந்த கைலாசநாதர் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே. எப்படிங்க அந்த சார்ஜில் ஆஃப் ஆகிடுமா? இப்போ நம்ம ஊருக்கு செல்லக்கூடிய வழியில் பார்க்கக்கூடிய இன்னொரு மிகவும் சிறப்புமிக்க ஒரு புனித தலத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மலையனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பாருங்கள் இந்த புனித திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து பாருங்கள் சிவனுடைய ஆலயம் மற்றும் முருகர் பெருமானுடைய ஆலயமும் வந்து பாருங்கள் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நவகிரக கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு சிறப்பு மிக்க ஈஸ்வர தீர்த்தமும் வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது. ஈஸ்வர தீர்த்தத்துக்கான குளமும் வந்து பாருங்கள் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. அனைத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்புறம் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம வந்து வழிபட்டுட்டு நம்ம வந்து இந்த புனித தலத்துக்கு உள்ள வந்து நம்மளால போக முடியும். நம்ம வந்து முதல் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வந்து வழிபட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானை வந்து பார்க்க வந்து நம்ம உள்ள போகலாம். இப்போது இந்த புனித தலம் வந்து பாருங்க தானிப்பாடி தண்டராம்பாட்டு இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாருங்க ஒரு சிவனாலயத்தை நீங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான சிறப்புமிக்க சிவனாலயம் இதுன்னு கூட நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இங்க சிறப்பு நாட்கள் அனைத்துமே வந்து பாருங்க சிறப்பு பூஜைகள்லாம் வெகு விமர்சையாக வந்து பாருங்க செய்யப்படுகிறது. இப்போ இந்த தானிப்பாடி தண்டராம்பட்டு இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸ் வந்து பாருங்க நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு சென்றால் மட்டுமே சிவபெருமானை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து பாருங்க இருக்காங்க. நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு உங்க ஊருக்கு அருகிலேயே நீங்க அறியப்படாத சிவன் கோயில்கள் வந்து நிறைய இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால வந்து பாருங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இது போல சிவன் கோயில்கள்லாம் வந்து பாருங்க இங்க வந்து நிறைய இருக்கு. இன்னும் நிறைய சிவன் கோயில்கள் நீங்க அறியப்படாத சிவன் கோயில்களும் வந்து இருக்கு. அது அனைத்தையுமே வந்து பாருங்க நான் வந்து எடுத்து வீடியோவா வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஊருக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலை வந்து நீங்க பார்த்து வழிபட முடியும். இப்போ நம்ம வந்து சிவன் சன்னதிக்கு போவதற்கு முன்பு இங்க கால பைரவர் சன்னதி வந்து இருக்கு. இவரை வழிபட்டுட்டு நம்ம வந்து சிவபெருமானை நோக்கி வந்து நம்ம பயணிக்கலாம். இங்க வந்து பாருங்க பெரிய நந்தி வந்து இருக்கு. இங்க பெரிய நந்தி இருக்கு பாருங்க. நீங்க திருவண்ணாமலை
மலை கோவிலில் எப்படி நீங்கள் வந்து நந்தியை பார்ப்பீங்களோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஒரு பெரிய நந்தி வந்து இங்கேயும் இருக்குது. ஒரு சிறப்புமிக்க ஒரு புனித தலம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அறியப்படாத ஒரு புனித தலம்னு கூட சொல்லலாம். அதனால வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான மாற்றங்கள் நிறைய வந்து உங்களால் உணர முடியும். இப்போது இங்கே வந்து பாருங்கள் சிவன் சன்னதி வந்து மூடப்பட்டிருக்கிறது. இப்போ சிவன் சன்னதிக்கு முன்பு விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் வந்து பாருங்க இங்க வந்து அமைஞ்சிருக்காங்க. இப்போ இப்போ இவர்களை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வந்து சிவபெருமானை நோக்கி பயணிக்கலாம். இருந்தாலும் சிவபெருமானுடைய அறை பூட்டப்பட்டுள்ளது. நம்ம சிவபெருமானை தரிசிக்காம நம்ம வந்து அப்போவும் நம்ம போக போறது கிடையாது. இப்போ உள்ள வந்து பாருங்க நமக்காக சிறப்பு தரிசனம் கொடுக்கிறாரு சிவபெருமான் ஐயன் வந்து நமக்காக சிறப்பு தரிசனம் வந்து கொடுக்கிறாரு பாருங்க. ஓம் நம சிவாய. நீங்கள் வந்து இந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. இப்போ நம்ம வந்து முக்கியமான நாட்களில் வந்து பாருங்கள் இந்த சிவபெருமானை எப்போ வேணால் வந்து நம்ம இந்த கோவிலில் வந்து வழிபடலாம். மற்றபடி இன்னைக்கு வந்து பாருங்கள் மாலை பொழுதில் வந்து பாருங்கள் இந்த சிவபெருமானுடைய அறையை திறந்து சிவபெருமானுக்கு பூஜைகள் வந்து நடத்தப்படுவார்கள். ஓகே, இப்போ அந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து மாலை பொழுதில் வந்தால் பார்க்க முடியும். விசேஷ காலங்களில் விசேஷ நாட்களில் வந்தால் வெகு விமர்சையாக பயங்கரமாக சூப்பராக வந்து பாருங்க நடத்தப்படுகிறது. நமக்கு இங்கேவே வந்து பாருங்க அம்மன் கோவிலும் வந்து பாருங்க அமைஞ்சிருக்கு. அம்மனையும் நம்ம வந்து பாருங்க வழிபட முடியும். ஓகே, இங்கே வந்து பாருங்க நாங்கள் வந்து ஒரு சில ஃபோட்டோ காட்சியெல்லாம் வந்து எடுத்தோம். இப்போ அதையும் நான் வந்து பதிவிடுறேன் ஒரு ஞாபகார்த்தத்துக்காக. இப்போ நீங்க பார்க்கறது வந்து பாருங்க முருகருடைய சன்னதி. இப்போ நீங்க சிவபெருமானை வழிபட்டுட்டு நீங்க வந்து முருகனுடைய பக்தனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க முருகப்பெருமானையும் வந்து வழிபட முடியும். இப்போ முருகப்பெருமானுடைய சிறப்பு சன்னதியும் சிறப்பு மிக்க கோவிலும் வந்து பாருங்க இங்க வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்க வந்து முருகப்பெருமானையும் இங்க வந்து வழிபட முடியும். இப்போ நம்ம வந்து ஈஸ்வர தீர்த்தத்தையும் நவகிரக கோவிலையும் இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்வர தீர்த்தத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த புனித தீர்த்தத்தில் நீராடிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போது இந்த ஈஸ்வர தீர்த்தம் வந்து பாருங்கள் உள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் குளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ குளத்தில் வந்து தண்ணி இல்லை, மழைக்காலங்களில் வந்து பாருங்கள் இங்கே தண்ணி இருக்கும். கிணத்துல வந்து பாருங்கள் தண்ணி இருக்குது. இதுதான் வந்து பாருங்கள் ஈஸ்வர தீர்த்தம் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்தம் வந்து பாருங்கள் ஒரு புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த புனித தீர்த்தத்தை எப்பவுமே அசுத்தம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு பக்தரா இருந்து இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அங்க குப்பைகள் போடுவதாக இருக்கட்டும் அல்லது அசுத்தம் செய்வதாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்களுமே வந்து இங்க வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு புனித ஸ்தலம் அப்படின்றதுனால புனித ஸ்தலத்தை எப்படி பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் வந்து பார்க்கணும். இப்போ இங்க வந்து பாருங்க, இப்போ இது போல இதுக்கு ஆல்ரெடி போர் இருந்தது போல இது போல நம்ம வந்து கையில போர் வந்து ஆட்டி தண்ணி வரப்போல அது வந்து இப்போ ப்ராப்ளமா இருக்கு போல. இப்போ இது போல வந்து சேர்ந்து வந்ததற்கேற்றவாறு இங்க வந்து வாளி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த வாளியில நம்ம அந்த புனித தீர்த்தத்தை நம்ம வந்து இது போல நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நவகிரக கோவிலாக இருக்கட்டும், விநாயகர் சன்னதியாக இருக்கட்டும், முருகப்பெருமானுடைய சன்னதியாக இருக்கட்டும், சிவபெருமானின் சன்னதியாக இருக்கட்டும், அம்மன் சன்னதியாக இருக்கட்டும், அனைத்து சன்னதிகளையும் வந்து பாருங்க நம்ம இந்த புனித தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம். இந்த ஈஸ்வர தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த தீர்த்தத்தையும் நான் வந்து இந்த கோவிலுக்கு நான் நுழைந்த உடனே வந்து பாருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கணும். இப்போ நாங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்த பேர் தான் தெரிஞ்சது இங்கே வந்து ஈஸ்வர தீர்த்தம் அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பாருங்க இப்போ நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வர தீர்த்தத்தில் வந்து நீங்க வந்து நீராடிட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று நீங்க வந்து வழிபடலாம். இப்போ நம்ம வந்து தீர்த்தமலைக்கு சென்று வரக்கூடிய வழியில இருக்கக்கூடிய இந்த சிவனாலயங்களை தான் வந்து பாருங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதையும் தாண்டி நிறைய சிவனாலயங்கள் நம்ம அறியப்படாத இருக்கக்கூடிய சிவனாலயங்களும் வந்து இருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால மறக்காம நீங்க ஒரு சிவன் பக்தரா இருக்கீங்க, நீங்க வந்து நிறைய இடங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல நீங்க வந்து நம்மளுடைய சேனலை நீங்க வந்து பின்தொடரும் பொழுது இது போல நிறைய அப்டேட்ஸை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து பாருங்க நீங்க வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு வழியாக எங்களுடைய பயணத்தை வந்து இத்துடன் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.